திமுகவினரால் பயன்படுத்தப்பட்டது தான் அது. நான் என்ன முழுமையாக சொன்னேன்னா, மக்கள் எல்லோருமே அவங்க வீட்டு பிள்ளையாக தான் பார்த்தாங்க. அது வந்து ஃபீல்டில் உள்ளவங்களே நமக்கு தகவல் கொடுத்தாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த திமுகவோட எதிர்ப்பலை அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் நிறையவே தென்பட்டுச்சு. அதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாடுன்னு திமுகவினர் அந்த சமயத்தை பயன்படுத்தி அவர்கள் வந்து டைட்டில் போட்டு அதை பெருசாக்கிக்கிட்டாங்களே தவிர, ராஜேஸ்வரி பிரியாவுக்கு மக்கள் பணியாற்றணும். கேப்டன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அனைத்து மக்கள் அரசியல் கட்சியோட தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவங்க இணைஞ்சிருக்காங்க. இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் களத்தை அவங்க கண்டிருக்காங்க. ஸோ இந்த தேர்தல் குறித்தும் அரசியல் குறித்தும் தான் இன்னைக்கு பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? குறிப்பாக தேமுதிக அதிமுக கூட்டணியை மக்கள் இந்த தேர்தலில் எப்படி பார்க்குறாங்க? உண்மையாகவே அது ஒரு இயற்கையான கூட்டணி தான். மேடம் அவர்கள் சொன்னது மாதிரி, மேடம் பிரேமலதா அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி, இது வந்து ஒரு நேச்சுரல் அலைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் மக்களால் பார்க்கப்பட்டது. களத்துலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியும், கேப்டன் அவர்களுடைய பெயரை சொன்னாலும் அல்லது புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய பெயர்கள் சொல்லும் போதும் அந்த மக்களுடைய முகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சோகமும், அந்த சோகத்துலேயும் ஒரு மாதிரி ஒரு புத்துணர்ச்சியும், அது உண்மையாகவே இது ஒரு இயற்கையான கூட்டணியாக தான் நான் பார்த்தேன் களத்தில். அது ஒரு நல்ல கூட்டணியை தான் அது. ஓகே மேம். ஸோ 2011 இந்த கூட்டணி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. அதே மாதிரி இந்த ஆண்டும் 2024 இந்த கூட்டணி அதே மாதிரி ஒரு வெற்றியை பெறுமா? அதிக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. களத்தில் பார்க்கும்போது ஏன்னா மக்கள் வந்து இந்த தேர்தலில் வேறு மாதிரி மனநிலையில் இருக்காங்கங்கிறத நம்ம உணர முடிஞ்சது. இங்கே கணிப்புகள்லாம் திணிப்புகளாக தான் நமக்கு பார்க்கும்போது தோன்றியதை தவிர அதில் உண்மைத்தன்மை குறைவாக தான் இருக்குது. ஏன்னா களத்தோட மக்கள் நிலைமை அப்படிங்கிறது யாராலையுமே யூகிக்க முடியாத அளவுக்கு இருந்தது. வரவேற்புன்னு பார்க்கும்போது கண்டிப்பாகவே அதிமுக தேமுதிக கூட்டணிக்கு ஒரு நல்ல வரவேற்பு. சென்ற இடமெல்லாம் நான் ஒரு 8 தொகுதிகளுக்கு நேரடியாக தேர்தல் பிரச்சாரம் சென்றிருந்தேன். அப்போ வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை நம்ம பார்த்தோம். அதன் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றியாக தான் அமையும் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே மேம். ஸோ தேர்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதன் பின்னாடி பணம் இருக்குது அப்படிங்கிற பேச்சு எழுந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போ தேர்தல்னு ஆரம்பித்தாலுமே அந்த பணம் கொடுக்குற விஷயம் வந்து குறையவே குறையாது, மாறவே மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் அந்த பணம் எந்த அளவு பேசியிருக்குன்னு நினைக்கிறீங்க? உண்மையாகவே மக்களுக்கு பணம் கொடுத்தாங்களா? பணம் அப்படிங்கிறது வந்து இந்த முறை குறைவாகத்தான் களத்தில் இருக்கிறதா பார்த்தோம். இப்போ என்னென்னா தெரிஞ்சு போயிடுச்சு, இந்த கூட்டணி சார்பில் மக்கள் மனநிலையை எதிரில் உள்ளவங்களால கூட, அதாவது ஆளுங்கட்சியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக கூட ஏன் பணத்தை வேஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சுட்டா என்னன்னு தெரியல. ஏன்னா இவர்கள் பலம் பொருந்திய கூட்டணியாக அதிமுகவும் இருந்தது. 3 மும்முனை போட்டிகள் மாதிரி ஒரு தோற்றத்தையும் உருவாக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. உண்மையான களத்தில் பார்த்தோம்னா 2 தான், திமுக அதிமுக அப்படிங்கிற ஒரு இருமுனை போட்டி தான் நிலவுனது. இதில் பணம் ஓரளவுக்கு கொஞ்சம் சில இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையாக மக்கள் மனநிலை இன்றைக்கி யோசித்து ஓட்டு போடணுங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. இந்த திமுகவோட எதிர்ப்பலை அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் நிறையவே தென்பட்டுச்சு. அதனால தான் திமுக என்ன பண்ணிட்டாங்கன்னா, மக்கள் எதிர்ப்பாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேளை பணம் கொடுக்கறத தவிர்த்துருக்காங்களான்னு தெரியல. பணம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் தான் அதை பயன்படுத்தியிருக்காங்க ஒரு தோல்வி பயத்தில். மற்ற எல்லாருமே நேரடியாக மக்களை களத்தில் சந்தித்து இப்போ சென்ற ஆட்சியோட நிறைய திட்டங்கள்லாம் இந்த ஆட்சியில் இல்லை. திட்டங்கள் என்னென்னலாம் அழிக்கப்பட்டிருக்கு, இவங்க கொடுத்த திட்டங்களை ஏன் முழுமையாக செயல்படுத்தலை. இந்த மகளிர் உரிமை தொகைன்னு சொன்னாங்க, அது அனைத்து மகளிருக்கும் கொடுக்கலை. அதுலேயே வந்து 80 லட்சம் பேருக்கு தான், அவங்க குறிப்பிடுறது 1,16,00,000, ஆனால் 80 லட்சம் பேருக்கு தான் போய் சென்றடைஞ்சிருக்கு. அதில் விதவைகளுக்கு கிடைக்கக்கூடிய பணம், முதியோர்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம், இது மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு அந்த தொகை கிடையாது. அதுவுமே சரிவர வர்றதில்லை. இது மாதிரி நிறைய மக்கள் மத்தியில் ஒரு விலைவாசி உயர்வு, இந்த வரி உயர்வு, எல்லாமே மின்கட்டண உயர்வு, இதெல்லாம் அவர்கள் தலையில் ஒரு பெரிய இடி மாதிரி இருக்கிறத களத்தில் சொல்கிறாங்க. எங்கே போய் பேசினாலுமே மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா உடனே பேசுகிறாங்க, பதில் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இப்படிமா அப்படிமான்னு சொல்லி நாம் ஒரு விஷயத்தை மைக்கில் பேசும்போது அது நேரடியாக மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு நிலை. எங்களுக்கு வரலை, எங்களுக்கு பணம் வரலை அப்படின்னு அவங்க வெளிப்படையாக சொன்னதாக இருக்கட்டும். மற்றபடி விலைவாசி உயர்வு, போதைப்பொருள் புழக்கம், இதெல்லாம் ரொம்ப இந்த கடந்த 3 ஆண்டுகளில் போதைப்பொருள் புழக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவ்வளவு அதிகமாக இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை.
நம்ம எல்லாருமே நமக்கே தெரியும். பள்ளி கல்லூரி வளாகங்களாக இருக்கட்டும், இன்றைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை பாருங்கள். காவல்துறையினர் மிரட்டுறதா இருக்கட்டும், ஒரு பகுதியில் வசிக்கிறவங்களை கொலை செய்து விடுவேன்ற மிரட்டுறதா இருக்கட்டும், இது மாதிரி அந்த போதையில் என்ன செய்கிறோங்கிறதே தெரியாத நிலைக்கு வந்து இளைஞர்கள் தள்ளப்பட்டு இந்த நிலையுமே மக்கள் சொல்கிறாங்க. இன்னும் அதிகமாக சொல்லணும்னா டாஸ்மாகில் விற்கிற மது வந்து பெட்டி கடைகளையும் கிடைக்குது. 24 மணி நேரமும் அவைலபிளாக இருக்குது. எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் மது வாங்கலாங்கிற ஒரு நிலை இந்த ஆட்சியில் ஏற்பட்டிருக்கு. இது எல்லாமே மக்கள் சொன்ன குறைகள். இந்த ஆட்சி நிறைய சொன்னாங்க, சொல்லிக்கொண்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இவர்கள் பணம் கொடுத்தாலும் அது எடுபடுமா அப்படிங்கிறது அவர்களுக்கே ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். அதனால இந்த தேர்தல் கொஞ்சம் வித்தியாசமான தேர்தல் தான். முடிவு வந்து காத்திருப்போம். ஸோ இந்த போதைப் பொருள் பழக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி இதை குறித்து நீங்களும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மக்கள் மத்தியில் இப்போ அதிகரிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் நீங்கள் சொன்னீங்க. ஸோ இந்த திமுக அரசு இதை எப்படி எதிர்கொள்கிறாங்கன்னு பார்க்குறீங்க? குறிப்பாக இந்த விஷயத்தை குறித்து அவங்க சரியான முறையில் கையாளுறாங்களா? உங்களுடைய கருத்து என்ன இதை பொறுத்த வரைக்கும்? இல்லை, சரியான முறையில் கையாளலைன்னு தான் தெரியும். ஏன்னா இவங்க விளம்பரம் பண்ணுறாங்க. 2.0 கஞ்சா வேட்டை அப்படிலாம் தலைப்பெல்லாம் கொடுத்தாங்கல்ல. எப்போ வந்து இந்த மாதிரி தலைப்புகள்லாம் கொடுக்குறாங்களோ அப்போவே அவங்க சரியாக செயல்படலைங்கிறத தான் குறிப்பிடுது. இவங்க ஆக்ஷனில் பண்ணி இவர்களால் கைது செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே மிக குறைந்த அளவில் கஞ்சாவை விற்றவங்க தான். இவர்கள் பிடிச்சவங்க அது யார், அவரோட தலைமையாக யார் இருக்கா? மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தோட கொல்லக்கூட்ட தலைவன் மாதிரி அந்த கஞ்சாக்களுக்கெல்லாம் தலைவன் ஒருத்தர் இருப்பான். அவர்களை நோக்கி இவங்க வேட்டையே பண்ணலை. இவர்களுடைய வேட்டையெல்லாம் அந்த அப்பாவி இளைஞர்களாக அந்த ஒரு நாளைக்கு இவ்வளோ பணம் கிடைக்கணும் அந்த இடத்துல பிரெயின் வாஷ் பண்ணி அவர்களையும் கஞ்சா கடத்தல்காரராக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு மிகப்பெரிய விஷயம் அது நடந்துக்கிட்டு இருக்கு. அவர்களை மட்டுமே குறிவைத்து ஏழை எளிய விளிம்பு நிலையில் உள்ளவர்களை வந்து சில பேர் இதற்கு முன்னால் செய்தவர்கள் இப்போ இந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு இருக்கிறவங்கள கூட திரும்ப வந்து அவங்க பேரில் கேஸை போட்டு அந்த கவுண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும். இத்தனை பேர் மேலே நாங்கள் கஞ்சா கேஸ் போட்டிருக்கோங்கிற கவுண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறத நோக்கி மக்கள் மத்தியில் இது மாதிரி ஒரு நாடகத்தை தான் அவங்க நடத்திட்டு இருந்தாங்களே தவிர உண்மையாகவே அவர்கள் வேட்டை நடத்தியிருந்தா இன்னைக்கு இந்த அளவுக்கு எப்படி புழக்கம் இருக்கும்? ரயில்வே ஸ்டேஷனில் ரயிலில் பிடிபடுது, மீமிசல்ல பிடிபடுது, ஏர்போர்ட்டில் எங்கே பார்த்தாலுமே கொஞ்சம் இல்லை எவ்வளோ அதிகமாக பிடிபடும். பல ஆயிரம் கோடி இன்னைக்கு அந்த ஜாபர் சாதிக் கூட கிட்டத்தட்ட 2500 கோடிக்கு மேலே போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு இருந்திருக்காரு. இவங்க கூடவே இருந்துக்கிட்டு. அப்போ கூடவே இருக்கும்போது இவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குமாங்கிறது கூட சந்தேகம் தானே. இவர்கள் தான் செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை உடந்தையாக இருந்தார்கள்னு சொல்ல முடியாது. ஆனால் கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள் அப்படின்னு வேணா நம்ம குறிப்பிடலாம்ல. ஸோ இந்த ஒரு போதைப் பொருள் பழக்கம் அதிகம் இருக்கிறதுக்கு பின்னாடி அரசியல் பின்னணியும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க? நிச்சயமா இருக்கு. இதுல அரசியல் சார்ந்தவர்களுடைய இன்வால்மெண்ட், ஆளுங்கட்சியினருடைய இன்வால்மெண்ட் இல்லாமல் இங்கே இந்த அளவுக்கு நடத்த முடியாது. ஏன்னா நம்ம ஊராட்சி மன்ற உறுப்பினர், திமுக ஊராட்சி மன்ற உறுப்பினர் உட்பட போதை வழக்கு. ஏன்னா கிராமங்களில் உள்ள ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு வேர்ல்டு லெவலில் போதைப்பொருள் விற்பனை செய்கிறவங்களோட கனெக்ஷன் இருக்குது. திமுகவில் வந்து இன்னும் பலர் நிறைய இடத்துல நாம் பார்த்தோம். ராமநாதபுரம் அருகில் கூட பிடிபட்டதை போதைப்பொருள் இல்லைன்னு சொல்லி அவங்க கேஸை மூடினாங்க. அவர்களுடைய இதற்கு முன்னாலெல்லாம் இந்த அளவுக்கு இல்லை. ஏன் இருக்குன்னா அவங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறாங்க. நாங்கள் ஆளுங்கட்சியினர், எங்களை எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால இந்த போதைப் பொருளில் தான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்கங்கிறத மக்களே சொல்கிறாங்க. இது எல்லாமே மக்கள் கருத்து தான். நாம் அரசியல்வாதியாக இருக்கிறதுனால ஏதோ நம்ம கருத்து ஏதோ சொல்கிறோம்லாம் கிடையாது. இது கருத்து முழுவதுமாக மக்கள் சார்ந்தது, மக்கள் சொல்லக்கூடியது தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது இதெல்லாம் மக்கள் சொல்லி நீங்கள் பார்க்க கண்டிப்பாக சொல்கிறாங்க. ஓகே, எங்கள் வீட்டுக்கு பிள்ளைங்க வந்து படிக்க போனாங்கன்னா வீட்டுக்கு வரும்போது அவங்க வந்து எந்த கெட்ட பழக்கத்துக்கும் ஆளாகாமல் வீட்டுக்கு வரணுமேன்னு சொல்லி நாங்கள் சாமி கும்பிட்ற அளவுக்கு தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது. இந்த நிலைமை வந்து மிக மோசமான நிலையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பெண் பிள்ளைகளை வெளியிலே விட பயமாக இருக்குது. இரவு நேரங்களில் தெருமுனைகள்லாம் இந்த மாதிரி கஞ்சா போன்ற பொருட்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடிய இளைஞர்கள் அதிகமாயிட்டாங்க. இது பரவலாக தமிழகம் முழுவதுமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த 3 ஆண்டுகளில் இருந்துட்டு வருது. அதிமுக தேமுதிக கூட்டணியில் முக்கியமாக பார்க்கப்படுறது விருதுநகர் தொகுதி. ஸோ இந்த குறிப்பிட்ட தொகுதியில் கேப்டன் அவர்களோட மூத்த மகன் விஜய் பிரபாகரன் போட்டிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்கள் அவருக்கு எந்த அளவு வரவேற்பு கொடுக்குறாங்க? மக்கள் எல்லோருமே அவங்க வீட்டு பிள்ளையாக தான் பார்த்தாங்க. அது வந்து ஃபீல்டில் உள்ளவங்களே நமக்கு தகவல் கொடுத்தாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம எந்த இடத்துல பிரச்சாரம் செய்தாலும் தம்பி அவர்களுடைய தொகுதியில் என்ன நிலைமையில் மக்கள் பேசிக்கிறாங்கங்கிறத கூட நான் கேட்டேன். அப்போ வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இவர்கள் வந்து கேப்டன் அவர்கள் மறையவில்லை,
நம்ம தம்பி அவரோட முகத்தில் வந்து அப்படியே கேப்டன் அவர்களுடைய முகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் எல்லாருக்குமே அவங்க குடும்பத்தில் ஒருத்தராகவும் தன் வீட்டு பிள்ளையாகவும் தான் பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக 100% வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான நிலவரம். ஓகே, மக்களுடைய பேச்சு, மக்களுடைய கருத்து அந்த குறிப்பிட்ட இடத்துல எப்படி இருந்தது மேம்? நீங்கள் விருதுநகர் தொகுதிக்கு பிரச்சாரம் இல்லை, ஏதாவது? நான் விருதுநகர் பிரச்சாரம் மேற்கொள்ள வாய்ப்பு இல்லை, எனக்கு நேர அவகாசம் இல்லாமல் அது நான் கடலூரில் தான் துவங்கினதே முரசு சின்னத்துக்கு வாக்கு கேட்டு தான் என்னோட முதல் தொகுதியே கடலூர் தொகுதியில் தான் திரு சிவக்கொழுந்து அவர்களுக்கு தான் தேர்தல் பிரச்சாரம் தொடங்கினேன். அந்த இடத்திலிருந்து எல்லா இடத்துலையுமே கேப்டன் அவர்களுடைய பெயரை நம்ம குறிப்பிட்டு பேசும்போது அதிக ஆரவாரமும் அங்கே மக்கள் மத்தியில் தான் சொன்னது போல் மக்கள் வந்து எப்பயுமே மறக்காத ஒரு முகமாக கேப்டன் அவர்களை பதிய வச்சுருக்காங்கங்கிறத நான் பார்த்தேன். அது பார்த்து வியந்துட்டேன். அந்த அளவுக்கு அவங்க தேமுதிகவுடைய நிர்வாகிகளும் தேமுதிக உறுப்பினர்களும் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கூட்டணிங்கிறதுனால எல்லாருமே அந்த இடத்துல இருப்பாங்க. அவர்களுடைய ஈடுபாடு, அந்த தேர்தலில் பணியாற்றிய முழு ஈடுபாடெல்லாம் பார்க்கும்போது வியப்பாக இருந்தது. முழு இன்வால்மெண்ட்டோட அவங்க தேர்தல் களத்தில் பணியாற்றியதை நான் பார்த்தேன். நம்ம ஒரு அரசியல்வாதியாக இருக்கும்போது அதெல்லாம் கவனிப்போம்ல. அப்போ அவர்கள் கட்சி மேலே எவ்வளோ பற்று வச்சுருக்காங்க, கேப்டன் அவர்கள் மேலே எவ்வளோ பற்று வச்சுருக்காங்க, அதே மாதிரி சகோதரி பிரேமலதா மேம் அவர்கள் மேலே எவ்வளோ பற்று வச்சுருக்காங்க. ஏன்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் தான், அந்த பிரதிபலிப்பு தான் அந்த ஒர்க்கு வேலை, தேர்தல் வேலைங்கிறது அவர்கள் மேலே உள்ள ஒரு பற்று தான் அது. உண்மையே நல்லா இருந்துச்சு. எல்லா இடங்களிலுமே போட்டியிட்ட 5 தொகுதிகளிலுமே அவங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவினர் போட்டியிட்ட அனைத்து தொகுதியிலுமே முழு ஒத்துழைப்பையும் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம குறிப்பிடணும். நமக்காக மட்டும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி கூட்டணி தர்மத்தை மதித்து கூட்டணி பிற இடங்களிலேயுமே அவர்களுடைய முழு உழைப்பையுமே ஈடுபாட்டையுமே கொடுத்துருக்கிறத நான் கண்கூட பார்த்தேன். ஓகே மேம். ஸோ நீங்கள் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிங்க, குறிப்பாக பாமகலேருந்து விலகி ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்க. ஸோ அப்போ நீங்கள் விலக காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது அவங்க வந்து அதிமுக கூட்டணியில் இணைகிறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் இந்த அதிமுக தேமுதிக கூட்டணியில் இணைய காரணம் என்ன? அப்போது நீங்கள் விலக அதுதான் காரணம் சொன்னாங்க, ஆனால் இப்போ நீங்களே இந்த முடிவெடுக்க காரணம் என்ன? நான் விலக அதிமுக தான் காரணம் அப்படின்னு சொன்னதுமா, முழுமையாக நான் பேசியதை பார்க்காம அதை வெட்டி ஒட்டி திமுக காரவங்க பயன்படுத்திக்கிட்டது. அந்த எலெக்ஷன் சமயத்தில் திமுகவினரால் பயன்படுத்தப்பட்டது தான் அது. நான் என்ன முழுமையாக சொன்னேன்னா, பாமக எப்போ திராவிட கட்சிகளுடைய கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து நாங்கள் இந்த மாதிரி தொடங்குறோன்னு சொல்லி தான் எங்களை போன்றோர்லாம் அரசியலுக்குள்ளே வரணும், அந்த கட்சிக்குள்ளே சேரணுங்கிற ஒரு அதாவது நிர்பந்தம் இருக்குது. இப்போ நான் வந்து சாதி அரசியலை ஆதரிப்பவள் கிடையாது, நான் சாதி அரசியலுக்குள்ளே எனக்கு அந்த ஈடுபாடு கிடையாது, நான் அந்த வன்னியர் சாதியை சேர்ந்தவங்களும் கிடையாது. நம்ம எல்லாவற்றையும் கடந்து மக்கள் பணியில் இருக்கணும், அரசியல் சார்ந்து மக்கள் பணியில் இருக்கணும், மக்களுக்கு நம்மளால் ஏதாவது ஒரு நன்மையை நாம் செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த மைண்ட் செட்டில் அரசியலை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நம்ம தேர்வு செய்யும்போது அவங்க ஏதோ புதுமையான திட்டங்கள், அந்த கனடா ரிவர் சிஸ்டம், அமெரிக்கா பற்றி பேசுகிறது, இது மாதிரிலாம் பேசும்போது அது ஒரு ஒப்பீனியன். ரெண்டாவது இவங்க இன்சிஸ்ட் பண்ணதே இதெல்லாம் பண்ண மாட்டோன்னு சொல்லி, அப்போ பண்ண மாட்டோன்னு சொல்கிறத திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு விதமான அவர்கள் மேலே உள்ள நம்பிக்கையை வந்து நமக்கு குறைச்சிடுது. நான் அந்த பேட்டிலே சொல்லியிருப்பேன், என்னுடைய மாமனார் வந்து அதிமுகவில் 30 ஆண்டுகளுக்கு மேலே இருக்காங்க, நான் அதுக்கு அதிமுகவிலே நேரடியாக சேர்ந்திருப்பேனே. நான் என்னுடைய அந்த பேட்டி முழுமையாக பார்த்தவர்களுக்கு விவரம் புரியும். அப்போ நான் மிக தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் இப்படி மாறி மாறி கூட்டணி வைக்கிறதுக்கு நான் ஏன் உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துருந்துருக்கணும்? உங்கள் கட்சிக்காக எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம எங்களுடைய சொந்த செலவில் 2 வருடங்களாக இருந்தாலும் முழுமையாக 2 வருடமும் நான் வட மாவட்டங்களில் என்னுடைய பாதம் படாத இடமே இருக்காது. அந்த அளவுக்கு நான் உழைப்பை கொடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது அந்த ஆதங்கம் இருக்கும்ல, அவர்கள் வந்து அவங்க ட்ரஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. எங்ககிட்ட அவங்க கொடுத்த ஒரு உறுதியை வந்து அவங்க விலகிட்டாங்கங்கிறது தான் பிரச்சனையே தவிர, இது அரசியலில் சாதாரணங்கிறது எங்களுக்கும் தெரியும். கூட்டணிங்கிறது மாறி மாறி கூட்டணிங்கிறது வந்து இது ஒரு அரசியலுக்காக தேர்தலுக்கான கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் எனக்கும் அந்த அரசியல் புரிதல் இருக்குது. ஆனால் அவர்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறாங்க. ஒரு கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இந்த பார் உள்ளவரை கடல் உள்ளவரை அப்படின்னு சொல்லி அவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் பேசுகிறதும், அப்புறம் அதை விட வேறு வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துனாங்க. கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு வேறு விதமான வார்த்தைகள் எல்லாம், அந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்க பயன்படுத்தியிருக்க வேண்டியது இல்லைல்ல. நார்மலாக அரசியல் எதிர்ப்புங்கிறதெல்லாம் நிறைய எல்லாருக்கிட்டையுமே இருக்கும், எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் நான் சொல்ல விரும்பலை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திராவிட கட்சிகளுடன் கூட்டணி அப்படிங்கிறது
வேறு விதத்துக்கு சமம்னு சொல்லிலாம் பேசிட்டாங்க. அந்த அளவுக்கு போகும்போது அப்படி போயிட்டு திரும்பவும் இவங்க இப்படி வரும்போது அப்போ நமக்கு ஒரு இது இருக்காது. அதுதான் காரணமே தவிர கட்சியை பற்றிலாம் நான் எப்போவுமே அப்போ கூட நான் பேசும்போது சரியான முறையில் தான் அந்த பேட்டியை திரும்ப பார்த்தாங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இது வந்து திமுகவினரால் ஏற்படுத்தப்பட்டது தான். அதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாடுன்னு திமுகவினர் அந்த சமயத்தை பயன்படுத்தி அவர்கள் வந்து டைட்டில் போட்டு அதை பெருசாக்கிக்கிட்டாங்களே தவிர ராஜேஸ்வரி பிரியாவுக்கு மக்கள் பணி ஆற்றணும். அதில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. மக்கள் பணியில் நான் உண்மையாகவே இந்த 8 ஆண்டுகளாகவும் என்னுடைய முழு நேரத்தையுமே மக்களுக்காக தான் செலவிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நிறைய பேர் பார்த்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு அதிமுக மேலே உள்ள கோவத்திலையோ நான் வெளியில் வரல. இதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நீங்கள் நல்ல கேள்வி நீங்கள் கேட்டதுக்கு நன்றி. இது அதிமுகவுக்காக நான் வெளியில் வரல. பாமகவுடைய நிலைப்பாடு பிடிக்காமல் வெளியில் வந்தேன். அவர்களுடைய நிலைப்பாடு காலம் காலமாக மாறி மாறி இருக்குன்னு சொன்னாங்க. அதை மீண்டும் நிரூபிப்பது போல திரும்பவும் அதே நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இப்போ மீண்டும் நிரூபிப்பது போல கடைசி நேரம் வரைக்கும் அதிமுகவோட பேசிக்கிட்டு இருந்துட்டு போய் பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்க. ஸோ இவர்களை மாற்ற முடியாது. இவர்கள் கூட பயணம் செய்கிறது வந்து மிகப்பெரிய சந்தர்ப்பவாத சுயநல அரசியலை நோக்கி தான் எடுத்துக்கிட்டு அவர்கள் நலன் மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர மக்கள் நலனோ தொண்டர்கள் கருத்தோ அல்லது அங்குள்ள பொறுப்பாளர்களோட கருத்துக்களோ அங்கே எதுவுமே இல்லை. ஒரு ஜனநாயகமே இல்லை. இப்போ தேமுதிகவில் வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் போட்டாங்க, தேர்தல் குறித்து பேசினாங்க, வெளிப்படையாக எல்லாருடைய பதிலையும் உள்வாங்கினாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்ததே நான் சொல்கிறேன். அதுதான் ஒரு கட்சியில் ஒரு ஜனநாயக முறை இருக்குன்னு அர்த்தம். இதே வந்து நான் பாமகவில் மாநில இளைஞரணி செயலாளர். எனக்கு எப்போ தெரியணும் இவங்க கூட்டணி வைக்கிறது? எப்போ தெரியணும்? அட்லீஸ்ட் கூட்டணி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு அந்த நிமிஷத்துலனாவது ஒரு மெசேஜோ ஏதோ ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும்ல கட்சிக்குள்ளே. அவங்க கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க, டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து ஒரு கட்சிக்குள்ளே நம்ம பணியாற்றியதற்கு வந்து ஒரு அர்த்தமே இல்லைல்ல. அப்போ அந்த இடத்துல நாம் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு சுயமரியாதை சார்ந்து நான் எடுத்த முடிவு தானே தவிர இதற்கும் அதிமுகவிற்கும் எந்த தொடர்புமே கிடையாது. நான் உண்மையாகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களை பிடிக்காத பெண் அரசியல்வாதியை இருக்க முடியாது. ஏன்னா அவர்களுடைய தைரியமும் அவங்க தான் வந்து இன்னைக்கு பெண்கள் அரசியலுக்குள்ள பெரும்பான்மையாக வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள். அப்படி இருக்கும்போது அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த நிலைப்பாட்டிற்காக எடுத்த முடிவு தான். இல்லைங்க, ஆதிக்கம்லாம் நிறையெல்லாம் இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு ரூட் லெவலில் வந்து நிர்வாகிகள் வேணும். எங்கேயா இருந்தாலும் ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு பூத் ஏஜென்ட்னாவது போடுறதுக்கு முடியணும்.